ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 16 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் 12 நாட்களிலும் முடிப்பார். ஏ என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ பாருங்கள். இப்போ ஏ பி ரெண்டு பேருமே ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார். அப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை வந்து 1/24. பி ப்ளஸ் சி இவங்க 1/16. சி ப்ளஸ் ஏ 1/12. இப்போது இவங்க எல்லாருடைய இந்த 3 பேருடைய வேலையை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், ஏ பி பி சி எல்லாமே டபுளாக இருக்கிறதால நம்ம 2 into a plus b plus c equal to 1/24, 1/16, 1/12. ஏன்னா இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a 2b 2cன்னு வரும். அதில் 2 காமனாக எடுத்திங்கன்னா 2 into a plus b plus cன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க. இதெல்லாம் ஒரு நாள் செஞ்ச வேலை. அப்புறம் பாருங்கள், இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 வரும். 24, 16, 12க்கு. அப்போ 24 கூட எது மல்டிப்ளை பண்ணால் 48 வரும்? 2. 16 கூட 3. 12 கூட 4/48 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9/48. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவருடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 into 48. இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். இப்போ டோட்டலாக 9/96 கிடைக்கும். இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, பி ஏ டேக் டு டூ த சேம் ஒர்க் கேட்குறாங்க. அப்போ பிசியை நான் மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலான்னா 9/16 மைனஸ் பிசியோட வேல்யூ என்ன பாருங்கள், பிசி வேல்யூ 1/16, பிசி வேல்யூ 1/16. அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ 90, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர்ஸ் நாட் சேம் இல்லையா, அப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 16 கூட எது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 96 வரும்னு பார்க்கணும். இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? இன்ட்டு 6. இப்போ இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 16 6 96 வரும். இப்போ 9/9 minus 6 96, 3/96. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32ன்னு வரும். அப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலை 1/32. அப்போ ஏ எத்தனை நாளில் முடிப்பார்னா இந்த 1/32வை, அப்போ ஏ அலோன் டு டூ த சேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ 32 டேஸில் வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 32. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A circular road run around a circular ground. If the difference between the circumference of the outer circle and inner circle is 66 meter, the width of the road. ஓகே, இப்போ ஒரு நம்மளுக்கு சர்க்குலர் ரோடு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஸோ நமக்கு தெரியும், இங்கேருந்து சென்டர்லேருந்து பெரிய சர்க்கிள் டச் பண்ணுறது கேபிட்டல் ஆர் ரேடியஸ், ஸ்மால் சர்க்கிள் ஸ்மாலர் ஆர் ரேடியஸ். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வித்து, இந்த ரோடோடைய வித்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ரோடோட வித்து வந்து ஆர் மைனஸ் ஆர், பிக்கர் ஆர் மைனஸ் ஸ்மாலர் ஆர், இதுதான் என்னென்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிட்வீன் 2 சர்க்கிள் பெரிமீட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும், 2πr. சரிங்களா? ஜென்ரலாக பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2πr. அப்போ நம்மளுக்கு பெரிய சர்க்கிளுக்கு பார்த்தோன்னா 2π கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். ஸ்மால் சர்க்கிள் பார்த்திங்கன்னா 2π ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். இதனாலே 66. இப்போ எது காமனாக இருக்க பாருங்கள், 2π இஸ் ஏ காமன். இப்போ ரிமைனிங் ஆர் மைனஸ் ஆர் இருக்கும், 66. இப்போது 2 into பையோட வேல்யூ என்ன, 22/7. ஸோ ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 66. இப்போ நம்மளுக்கு ஆர் மைனஸ் ஆர் தான் நீடடாக இருக்குது. அப்போ 66
22/7 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா 7/22 ஆகிடும். இந்த 2 வந்து 1/2 ஆகிடும். இதெல்லாம் பேசிக்ஸ் இல்லையா? இப்போ 66/22 2 டைம் 11 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 6 டைம் கட் ஆகும். அகைன் நம்பர் 2 3 டைம் கட் ஆகும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21/2 இருக்கும். 21 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10.5 கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ வித் ஆஃப் த ரோடு, அதாவது அகலம் வந்து நம்மளுக்கு 10.5 சென்டிமீட்டராக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அகலத்தை கேட்குறாங்க. அகலம்னா R - R. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஏபிசி ஆகியோர் ரூபாய் 1920 மதிப்பிலான வேலையை முடித்தனர். அப்போது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இவங்க தனித்தனியாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஏ வந்து 4 days, பி வந்து 6, சி வந்து 7 days. இவங்க எந்த ரேஷியோவில் அவர்கள் தினசரி ஊதியம் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. 6:5:7. அந்த ரேஷியோ நம்பர் 6x 5x 6xன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய டோட்டல் ஊதியம் என்னவாக இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 24x 30x 42x. ஸோ இதுதான் அவங்களுடைய டோட்டல். இந்த டோட்டல் தான் அவங்க கொடுத்துருக்கிறது 1920. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணினா 96x = 120 வரும். அப்போ x = 1920/96. இப்போ 96 2 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா 192 கிடைக்கும். அப்போ அந்த 0 ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸோடைய வேல்யூ 20. நம்மளை கேட்டது சி எவ்வளோ தொகையை பெறுவார். சியோட வேல்யூ வந்து 42x. அப்போ 42x = 4220 into 048. அப்போ 840 தான் நம்மளுக்கு சியோடைய வேல்யூஸ். சியோடைய ₹840.